அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துங்க. காலையில இருந்து ஒரே வேலை தாங்க. இன்னைக்கு தீபமாச்சா, அதனால் எல்லா வேலையும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விளக்கு தேய்ச்சி முடித்து சமையல்லாம் செஞ்சு பாருங்கள். அண்ணாமலையார் தீபம் டிவியில் பார்த்தோங்க. பார்த்துட்டு வீட்டில் இருந்து அங்கே ஏற்றினோன்னே நாங்கள் எங்கள் வீட்டில் விளக்கேற்றணுங்க. விளக்கேற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திடீர்னு வெளியில் போய் பார்த்தா எல்லா வாசலையும் சூப்பராக விளக்கேற்றி வச்சுருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அண்ணாமலையாருக்கு ஏற்றுனது. அப்புறம் நம்ம வீட்டை சாமி கும்பிட்டுட்டு என்னென்ன சமையல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. என்னென்ன சமையல் செய்யலாம் பார்க்கலாம். அப்போ பாருங்கள், சாதம், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேங்க, உருளைக்கிழங்கு வறுவல், பீட்ரூட் பொரியல், வடை சுட்டுருக்கேங்க, பாயாசம். ஒரே தலைவலிங்க. தலைவலின்றதுனால காப்பி போட்டேங்க. காப்பி போட்டு குடிச்சிட்டு அப்புறம் பூண்டு வாங்கிட்டு வந்தாங்க. அதை நல்ல பூண்டு சொத்த பூண்டுலாம் எடுத்து பிரித்து வச்சுட்டேங்க. பிரித்து வச்சுட்டு காலையில் சாப்பிடாம இருந்தேன்னா அதனால் ஒரே தலைவலியாக இருந்ததுங்க. தலை